தற்கூரி கூட்டத்தை தற்கூரின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க சிஎம் விஜய் சார்? உங்களோட கூட்டத்துக்கு நீங்க அனுமதி வழங்காததுக்கு திமுக தான் காரணம்னு இப்ப கூட உங்க தொண்டர்கள் முட்டு கொடுத்துட்டு இருந்தா அதை தற்கூரி கூட்டம்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க? அதாவது இந்த சிஎம் விஜய் தேர்தல் பரப்புரையின் போதாவது கொள்கை எதிரி பாஜகன்னு கொஞ்சமாவது வாயை திறந்து பேசினாரு. இப்போ திருச்சியில நடந்த ஃபங்க்ஷன்ல கொள்கை எதிரி பாஜகன்னு பாஜக பத்தி வாயே திறக்கல. அந்த ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எண்டு வரைக்கும் திமுக திமுக தான். பாஜகவை அப்படியே காத்துல விட்டாரு போல. டெல்லியில போய் மோடியை சந்திச்சுட்டு வந்தப்புறம் தான் திருச்சி கிழக்குல நன்றி தெரிவிக்கும் விழான்னு ஒரு விழாவை நடத்திருக்காரு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணம் என்ன? பெரம்பூர்ல எம்எல்ஏவா இருக்கிற விஜய் பெரம்பூர் மக்களை சந்திக்காம திருச்சி கிழக்குல ரிசைன் பண்ணிட்டு அதுல இடைத்தேர்தல் வரப்போது, அதுல தாவேகா ஜெயிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக மட்டுமே திருச்சி கிழக்கு மக்களை போய் விஜய் சந்திச்சுட்டு வந்திருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அது உண்மைதானா? அதிமுகவோட ஒரு உண்மையான தொண்டர் உயிரிழப்புக்கு விஜய் தான் காரணம்னு ஒரு முக்கியமான பகீர் கிளப்பக்கூடிய பெரிய தகவல் வெளியாயிருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணம் என்ன? RSS பாஜக முகமா அறியப்படுற ஒரு முக்கியமான நபரை அமைச்சர் செங்கோட்டையனும் அமைச்சர் பார்த்திபனும் போய் சந்திக்கிறதுக்கான அரசியல் காரணம் என்ன? இந்த கேள்விகளுக்கான விடைய இந்த வீடியோல பாத்திரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவரோட குளத்தூர் தொகுதியில தோல்வி அடைஞ்சாலுமே அந்த மக்களை நேர்ல சந்திச்சு நன்றி தெரிவிச்சாரு. அந்த வீடியோக்கள் எல்லாரும் நம்ம பார்த்திருப்போம். ரொம்ப உருக்கமா இருந்தது. அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வந்தா அடுத்த நாளே போய் தன்னை தோக்கடிச்ச மக்களை சந்திச்சு நன்றி தெரிவிச்ச ஒரே தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களால மட்டும்தான் முடியும். அவர் இப்படி பண்றாரு. நம்ம விஜய் இப்போ சோசியல் மீடியா வச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு? கிட்டத்தட்ட ஒரு மாசம் கழுமிச்சு திருச்சி கிழக்குல மக்களை போய் நன்றி தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ரோட்டுல போய் நடந்து அல்லது வண்டி மூலியமா போய் அவங்கள சந்திச்சு நன்றி தெரிவிக்காம இவரு ஒரு இடத்த செட் பண்ணி அங்க ஒரு QR கோடை கொடுத்து 5000 பேருக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்து நீங்க என்ன தேடி வாங்க உங்களை நன்றி தெரிவிக்கிறேங்கிற மாதிரி நடந்திருக்காரு. அதாவது நம்ம ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்லணும்னா நேர்ல நம்ம போய் சொல்லணும். அவங்கள கூப்பிட்டு நம்ம நன்றி சொன்னோம்னா அது அநாகரிகம். அதைத்தான் விஜய் அவர்கள் இப்போ திருச்சி கிழக்குலாம் பண்ணியிருக்காரு. சரி, திருச்சி கிழக்கு மக்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. அது பாசமா என்ன? பாசம் கிடையாது, சுத்த வேஷம். ஏன் அப்படின்னா திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் வரப்போகுது, அதுலயும் தாவேகா ஜெயிக்கணுங்கிறதுக்காக முழுக்க முழுக்க நன்றி தெரிவிக்கிற விழாவை ஒரு பரப்புரை விழா மாதிரியே மாத்தி வச்சிருந்தாரு முதலமைச்சர் விஜய். சரி, அங்க போனாரே, ஏன் பெரம்பூருக்கு போகலன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா வேற எந்த காரணமும் இல்ல. அவரோட காரியம் முடிஞ்சிருச்சு. அதாவது பெரம்பூர்ல அவர் ஜெயிச்சுட்டாரு, எம்எல்ஏவும் ஆயிட்டாரு. இனிமே அந்த மக்களை போய் சந்திச்சா என்ன, சந்திக்காட்டி என்ன? ஆனா திருச்சி கிழக்குக்கு மட்டும் ஏன் போகணும்? அங்க இடைத்தேர்தல் வரப்போகுது, அப்ப கண்டிப்பா தாவேகா ஜெயிக்கணும்ல, அதுக்காக மட்டுமே திருச்சி கிழக்குக்கு போயிருக்காரு. அது நன்றி தெரிவிக்கிற விழா இல்லைங்க, தேர்தல் பரப்புரை விழா. அப்படிதான் நம்ம அதை சொல்லணும். சரி, அப்படி நன்றி தெரிவிக்கிறவரு வேற என்ன தெரியுமா பண்ணாரு? அங்க போயிட்டு மக்களுக்கு நன்றிய சொல்லாம, இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது வாழ்த்து சொல்லாம, பொதுமக்களை கூப்பிட்டு விஷ் பண்ணாம ஒரு கேரவன், அந்த ஏசி கேரவன்ல நின்று வழக்கம் போல அந்த தேர்தல் பரப்புரையின் போது பேசுவார்ல, அதே மாதிரி எதுக்கு எடுத்தாலும் திமுக, அவருக்கு தூக்கம் வரலன்னா திமுக, கார் பஞ்சர் ஆச்சுன்னா திமுக, எல்லாத்துக்கும் திமுக மாதிரி எல்லாத்துக்குமே திமுக திமுக திமுகன்னு சொல்லி அந்த ஹோல் ஸ்பீச்சையுமே பேசி முடிச்சுட்டாரு. சரி, இவ்வளோ பேசினவரு ஒரு சாரி சொன்னாரா? ஏன்னா இவரு தான் 2 தொகுதியில நிக்கிறதா இருந்துச்சு. பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலயும் நின்னாரு, 2 இடத்துலயும் ஜெயிச்சாரு. திருச்சி கிழக்குல இப்ப இடைத்தேர்தல் வருதுன்னா அது விஜய்னாலதான் வருது. அங்க ஓட்டு போட்ட மக்கள் மறுபடியும் அந்த தொகுதியில ஓட்டு போடணும். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை வெளியூர்ல இருக்காங்கன்னா பஸ் பிடிச்சு வந்து அந்த திருச்சி கிழக்குல நடக்கக்கூடிய இடைத்தேர்தல போட்டிடுவாங்க. அப்போ பொதுமக்கள் இனிமே ஓட்டு போடுற மக்கள் எல்லாமே அவங்களோட சொந்த காசு செலவு பண்ணிதான் இந்த திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல ஓட்டு போட போறாங்க. அப்போ வழக்கமா பார்த்தா விஜய் அவர்களுக்கு
நன்றி சொல்லியிருக்க கூடாது, சாரி தான் சொல்லியிருக்கணும். ஆனா சாரிய சொல்லாம நன்றி சொல்றங்கிற பேர்ல அதையும் உருப்படியா சொல்லாம இவரோட இடத்துக்கு தேடி வந்து அவங்க நன்றியை வாங்கிட்டு போகணுங்கிற அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமான வேலையில இறங்கியிருக்காரு விஜய் அவர்கள். அது மட்டுமா பண்ணாருன்னு பார்த்தா ஊடகத்துக்கு அனுமதியே வழங்கல. அதாவது ஃபங்க்ஷன் நடக்கிறது இங்கன்னா கிட்டத்தட்ட 10 வீடு தள்ளி ரொம்ப தூரத்துல ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஊடகத்துக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. அங்கிருந்து எப்படி அந்த திருச்சி கிழக்குல நடக்கக்கூடிய கூட்டத்தையும் அந்த ஃபங்க்ஷனையும் ஊடகத்தால கவர் பண்ண முடியும்? ஊடகத்தையும் அந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டாரா? வேற என்ன? இவங்க இந்த பரப்புரையின் போது, அதாவது எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உருட்டு உருட்டுனாங்க தெரியுமா? அது இப்போ நமத்து போச்சு. அப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வெறும் 5000 பேருக்கு மட்டும்தான் திமுக அரசு அனுமதி வழங்குது, போலீஸ கைக்குள்ள போட்டு வச்சுட்டு எங்களை அடாவடித்தனமா அடக்குமுறை பண்ணுதுன்னு இப்ப அமைச்சரா இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா, ராஜமுருகன், அருண்ராஜ் உட்பட எல்லாரும் புலம்பி தள்ளினாங்க. இன்க்ளூடிங் விஜயுமே புலம்புனாரு. ஆனா இப்போ அவங்க நடத்தக்கூடிய திருச்சி கிழக்கு ஃபங்க்ஷன்ல கூட 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதியே கொடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், பெரிய ஏதாவது இடர்பாடுகள் ஏற்பட்டு கரூர் இன்சிடென்ட் மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிருங்கிறதுக்காக மட்டும்தான் செலக்டடான பீப்புளுக்கு மட்டும் 5000 பேருக்கு மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க தாவேகா அரசு. இதே தான் திமுகவும் பண்ணதுக்கு, திமுக எங்களை சதி பண்ணுது, எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மக்களை வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க விடாம பண்ணுதுன்னு என்னென்னவோ பேசினாங்க. கடைசியில அவங்க இப்ப ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுமே 5000 பேத்துக்கு தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, திமுக சதி செஞ்சிருக்குன்னு சொன்னதெல்லாமே 1ஆம் நம்பர் உருட்டுங்கிறது தெரிய வருது. சரி, இந்த திருச்சி நன்றி தெரிவிப்பு விழால விஜய் மூச்சை புடிச்சு பேசினாரே, அதுலயாவது ஏதாவது இருக்குன்னா அதுலயும் ஒண்ணும் இல்ல, அதுலயும் பொய்யாதான் பேசி வச்சிருக்காரு. மாத்தி மாத்தி வேற பேசி வச்சிருக்காரு. குறிப்பா சிங்கப்பெண் அதிரடி படைங்கிற வார்த்தைக்கு பதிலா சிங்கப்பெண் காவல் படைன்னு மாத்தி ஒளறி வச்சிருக்காரு. பேப்பரை பார்த்து படிச்சாலுமே தப்பு தப்பா பேசுறதுல விஜய் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல போல இருக்கு. அது மட்டும் தானான்னு பார்த்தா மூச்சை புடிச்சு திமுகவை மட்டுமே விமர்சனம் பண்ணவரு பாஜகவை பத்தி ஒத்த வார்த்தை கூட திறக்கல. குறிப்பா வந்தே மாதரம் முதல்ல பாடப்படுறதுக்கு அந்த இடத்துல கண்டனம் தெரிவிக்கல. அடுத்து மாட பொது இடங்கள்ல வெட்டுறதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க பக்ரீத் பண்டிகையின் போது, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. அடுத்து திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான ஆவணப்படுத்த புதுக்கோட்டையில திரையிடுறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு, அத பத்தி பேசல. அடுத்து துணைவேந்தர்கள் நியமனத்துல உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒளறி வச்சிருக்காரு, அத பத்தியும் பேசல. திருவள்ளுவருக்கு காவி வேஷம் போட்டு விட்டுருக்காங்க, அத பத்தியும் பேசல. கடைசியா டெல்லியில போய் மோடிய சந்திச்சுட்டு வந்தாரே, அத பத்தியாவது சொல்லியிருக்கலாமல்ல, அத பத்தியும் பேசல. இப்படி எதை பத்தியுமே பேசாம பாஜகன்னு ஒண்ணு இருக்கிறதையே மறந்துட்டு திமுக தான் நம்மளோட எதிரிங்கிற மாதிரி பரப்புரையில பேசுன மாதிரியே பேசி வச்சிருக்காரு. அதாவது பிஜேபியோட பி டீம் தான் விஜய்னு நிறைய இடங்கள்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்ததுக்கு ஏத்த மாதிரியே உண்மைங்கிற மாதிரியே விஜயும் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா, கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்ற இடத்துல கூட வாயை திறந்து சொல்லாம இருக்காரு விஜய். சரி, இத பத்தி தான் பேசலனாலும் தொகுதி மறுவரையா மறுபடியும் கொண்டு வர போறாங்க மத்திய அரசுன்னு ஒரு செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. அத பத்தியாவது விஜய் கண்டனம் தெரிவிச்சு பேசுறாரா? அத பத்தியும் பேசல. இப்படி பாஜகவை பத்தி எதையுமே பேசாம அப்படியே ஸ்கிப் பண்றப்பதான் நம்மளுக்கு டவுட்டா இருந்தது கன்ஃபார்மே ஆகுது. கண்டிப்பா விஜய் பாஜகவோட பி டீம் தாங்கிறது. ஒருவேளை இந்த ஜனநாயகன் படம் வேற இன்னும் ரிலீஸ் ஆகல, அதை ரிலீஸ் பண்றதுக்கு மத்திய அரசு தடை விதிச்சிட்டு இருக்கு. இப்படி முழுக்க முழுக்க திருச்சி கிழக்கு மேடைய திமுக மேடையா மாத்துற மாதிரி திமுகவை விமர்சனம் பண்றதுக்காக மட்டுமே அந்த கூட்டத்தை கூட்டி பேசியிருக்காரு விஜய். சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நான் சொன்னனே பாஜகவோட பி டீம் தான் விஜய்ங்கிறது கன்ஃபார்ம் ஆகுற மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னா, தாவேகாவோட முக்கிய மூத்த அமைச்சரான செங்கோட்டையன் இருக்காருல்ல, அவரு காடேஸ்வர சுப்பிரமணியன்கிற ஒருத்தரை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. இவர் யாருன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸோட ஒரு முக்கியமான முகம். தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு, அந்த கலவரத்துல பெரிய தொடர்புள்ள ஆளு இந்த காடேஸ்வர சுப்பிரமணியம். இந்த காடேஸ்வர சுப்பிரமணியத்தை அமைச்சர் செங்கோட்டையனும் அமைச்சர் பார்த்திபனும் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. இது பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அதாவது ஒரு பக்கம் விஜய் திருச்சி கிழக்குல நடந்த ஃபங்க்ஷன்ல பிஜேபியை பத்தி வாயை திறக்காம இருந்ததோ, இன்னொரு பக்கம் அமைச்சர் செங்கோட்டையன் போய் இந்த கலவரத்துக்கு இடையில ஆர்எஸ்எஸ் ஓட முக்கியமான நபரை போய் பார்த்துட்டு வந்ததோ மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அதே சமயம்
பாஜகவோட பி டீம் தாங்கிறத சொல்றதுக்கு ஏத்த மாதிரி தாவேகாவோட ஒவ்வொரு நகர்வுகளும் நகர்ந்துட்டே இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, திருச்சி கிழக்குல மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்னு போனவரு மக்களுக்கு நன்றி தெரிவிக்காம அது ஒரு பிரச்சார மேடையா பயன்படுத்தி மக்களை மேனிபுலேட் பண்ணியிருக்காரு. இத பத்தி உங்க கருத்து என்ன? குறிப்பா கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்ன விஜய் அவங்கள பத்தி வாயவே திறக்காம திமுகவை மட்டுமே விமர்சனம் பண்ணி பேசிட்டு வந்திருக்காரு. இந்த நடவடிக்கையை எப்படி பாக்குறீங்க? மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.